3000 கோடி ரூபாயை துச்சமாக மதிக்கும் நடிகர் விஜய். அரசியல் அரிதாரத்திற்கான விலை அதிகம். எம்ஜிஆர், கமலஹாசனை விட கொண்டாடப்பட வேண்டியவர் தளபதி. 25 ஆண்டுகள் ரசிகர்களை ஏமாற்றிய ரஜினியை விட உயர்ந்தவர் நடிகர் விஜய். நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தை அதிரடியாக துவக்கியுள்ள நடிகர் விஜயை பார்த்து பழம்பெரும் அரசியல் தலைவர்களே ஆடிப்போய் இருக்கிறார்கள். ஆளுங்கட்சியான திமுகவின் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது என்ற கூக்குரல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க துடித்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் கே. அண்ணாமலை திராவிட மண்ணை தமிழ் தேசமாக மாற்றத் துடிக்கும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோருக்கு போட்டியாக அரசியல் களத்தில் காலூன்றி இருக்கும் நடிகர் விஜயால் தமிழக அரசியல் களம் அதகளமாகியிருக்கிறதா என்பதை பற்றித்தான் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். திரையுலகில் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் நடிகர் விஜய் திரைப்படத்துறைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு முழுநேர அரசியல்வாதியாக தன்னை பிரகடனப்படுத்தி கொண்டிருப்பதை பார்த்து திரையுலகம் மட்டுமல்ல, தமிழக அரசியல் களமும் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறது என்பதுதான் உண்மை. தமிழக அரசியலில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் என்னவிதமான தாக்கத்தை ஏற்படுத்திவிடப் போகிறது என்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் பயணத்திற்கு சொந்தக்காரரான மூத்த அரசியல்வாதி கே. எஸ். ராதாகிருஷ்ணன் முன்வைக்கும் வாதத்தை முதலில் பார்ப்போம். விஜய்க்கெல்லாம் அரசியல் பற்றி என்ன தெரியும் என்றும், விஜயெல்லாம் வரட்டுமையா, வந்து என்ன பண்ண போறார்னு பார்ப்போம் என்றும் சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். உண்மையில் மிக மிக துல்லியமான திட்டமிடல், தெளிவான வியூகம், கண்ணியமான வார்த்தை பிரயோக அறிக்கை, முதலமைச்சர் ஆகக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் விட்ட ரஜினிகாந்த் மற்றும் ரஜினி அளவுக்கு செல்வாக்கு இல்லாத போதும் போதிய திட்டமிடல் இல்லாமல் அரசியலுக்குள் வந்து வீழ்ந்து போன விஜயகாந்த் ஆகிய இருவரது வாழ்க்கையில் இருந்தும் சரியான பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. விஜய் தனது ரசிகர்களை முழுமையாக அரசியல் செயல்பாடுகளுக்கு தயார்படுத்துவதற்காக 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்சியை அறிவித்ததும் மிக சரியான முடிவுதான். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான முடிவு, சாதாரண மக்கள் மத்தியில் விஜய் மீது ஒரு ஈர்ப்பு கொண்டு வர வைக்கும் அளவிற்கு எடுத்துள்ள முடிவுதான் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விஜயின் மார்க்கெட் உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஒரு படத்தில் நடிப்பதற்கு 150 கோடி ரூபாய் கொடுக்க தயாரிப்பாளர்கள் காத்திருக்கும் நேரத்தில் விஜய் நினைத்தால் வருடத்திற்கு 4 படங்கள் என்று அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சர்வ சாதாரணமாக 3000 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் 3000 கோடி ரூபாயை துச்சமாக மதித்து ஏற்கனவே ஒத்துக்கொண்ட ஒரே ஒரு படத்தை நடித்து முடித்து கொடுத்துவிட்டு திரையுலகில் இருந்து விடைபெறப் போகிறேன் என்று சொன்னது மிகப்பெரிய விஷயம். நடிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் என்று விஜய் கூறியிருப்பதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆகும் என்கிறார் கே. எஸ். ராதாகிருஷ்ணன். நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தால் இனி தமிழ்நாட்டில் திராவிடம் பேசி யாரும் பிழைக்க முடியாது. அதேபோல அதிதீவிர மதவாதம், வலதுசாரி பரப்புரைகள் மட்டுமல்ல, இடதுசாரிகளின் பிரச்சாரம் கூட இங்கே எடுபடாது. தமிழ்நாட்டிற்கு முன்னுரிமை, அதற்கடுத்து இந்திய தேசியம், தேசிய ஒருமைப்பாடு, இதுதான் இனி தமிழகத்தின் பாதையாக இருக்கும் என்பதை மிகச்சரியாக உணர்த்தியுள்ளார் விஜய். விஜயின் பார்வையும் பயணமும் அவர் வகுத்து கொண்டிருக்கும் கொள்கைப்படி நடைபெற்றால் அதுதான் வெற்றிக்கான பாதையும் கூட. உதயநிதி விஜய்க்கு அருகில் கூட வர முடியாது. மொத்தத்தில் தமிழகத்தின் அத்தனை முக்கிய கட்சிகளுக்கும் பீதியை கிளப்பும் வகையில்தான் விஜயின் அரசியல் வருகை அமைந்திருக்கிறது. 1996 பொதுத் தேர்தல் வரை அறம் சார்ந்த அரசியல் பணிகள் இருந்தன. இப்போது எல்லாம் உழைப்புக்கு சம்பளம் என எல்லாமே பணமயமாகிவிட்டது. ஜனநாயக அரசியலுக்கு அவப்பெயரை உருவாக்கும் விதமாக ஒட்டுமொத்த அரசியலுமே பணநாயகமாகிவிட்டது. விஜய்க்கு முன்னோடிகளாக திரையுலகத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை உற்று நோக்கினால் விஜயின் தியாகம் எளிதாக புரியும். எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிய பின்னரும் ஆட்சியை பிடிக்கின்ற வரை 5 ஆண்டுகள் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்தார். சினிமா புகழும் அரசியல் வெளிச்சமும்
எம்ஜிஆருக்கு மக்களோடு இணக்கமாக பயணிக்க பெரிதும் உதவியது. எம்ஜிஆரை விட தைரியம் படைத்தவராக விஜய் இருப்பதால்தான் அரசியல் கட்சி தொடங்கிய உடனேயே சினிமாவுக்கும் முழுக்கு என்று பகிரங்கமாகவே அறிவித்து விட்டார். விஜயின் மன உறுதிதான் இன்றைய தேதியில் அரசியலை வெறுப்பவர்களை கூட விஜய் மீது நம்பிக்கை கொள்ள செய்திருக்கிறது. 1996 காலகட்டத்திலேயே அரசியலுக்கு வரப்போகிறார் ரஜினிகாந்த் என்ற பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான ரஜினி ரசிகர்கள் 2021 வரை ரஜினியை நம்பி பல லட்சங்களை இழந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் துயரங்களை எதிர்கொண்டதை தமிழ்நாடே அறியும். அதுபோல ஒரு தவறை விஜய் செய்துவிடக்கூடாது என்று அன்பு வேண்டுகோளை முன்வைக்கிறார் KS ராதாகிருஷ்ணன். இன்று அரசியல் தொழிலாகவும் வியாபாரமாகவும் மாறியிருக்கிறது. வெளியே தன்னை ஒரு பெரிய போராளியாக காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள எல்லோரும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுமக்கள் தான் உண்மை முகம் தெரியாமல் சுயநல அரசியல்வாதிகளை தொடர்ந்து ஆதரித்து கொண்டே இருக்கிறார்கள். அரசியலாகட்டும் அல்லது ஒரு தொழிலாக இருக்கட்டும், அதில் அனுபவப்பட்டு படிப்படியாக முன்னேறி ஆளுமை செய்வதோடு மக்கள் மத்தியில் தங்கள் செயலுக்கு நன்மதிப்பை பெறுவதுதான் உண்மையான வளர்ச்சியாகும். அதை விட்டுவிட்டு தந்தையின் தோள்களில் ஏறி வாரிசுகள் என்ற பெயரில் அதன் உரிமையில் உச்சபட்சமான பதவிகளுக்கு எந்த தகுதியும் இல்லாமல் சுலபமாக வந்துவிடுவது அபத்தமாக மாறியிருக்கிறது. இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் வாரிசு அரசியல் தலை தூக்கியுள்ளது. வாரிசுகளின் பிடியில் அதிகாரம் சென்றால் நல்லாட்சியை கனவு கூட காண முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கிறார் KS ராதாகிருஷ்ணன். ஊடகத்துறையில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு சமரசத்திற்கும் ஆட்படாத மூத்த ஊடகவியலாளர் இளங்கோவன் ராஜசேகரனும் நடிகர் விஜயின் அரசியல் அரிதாரத்தை மனமுவந்து வரவேற்றே இருக்கிறார். ஐ வெல்கம் விஜய். அண்ணாமலை போன்ற, சீமான் போன்ற கண்ணியம் முற்றிலும் துறந்து அரசியலை கீழ்நிலைக்கு நகர்த்த முயற்சிக்கும் இந்த காலகட்டத்தில் விஜய் போன்றவர் வருவது நலமே என்று நம்புகிறேன். பார்ப்போம். மாற்றம் என்றும் மாறாதது என்று சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இளங்கோவன் ராஜசேகரன். திரைப்பட விமர்சகர் புழுசட்டை மாறன் கூட நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தை வரவேற்கவே செய்துள்ளார். ரஜினியை போல 25 வருடம் ரசிகர்கள் தலையில் மிளகாய் அரைத்து கடைசியில் கட்சி ஆரம்பிக்காமல் ஓடவில்லை. கமலை போல பார்ட் டைம் அரசியலும் செய்யப்போவதில்லை. அந்த வகையில் இருவரையும் விட விஜய் எவ்வளவோ மேல் என்று தெரிவித்துள்ள புழுசட்டை மாறன், யாருக்கு எதிரான அரசியலை விஜய் முன்னெடுப்பார் என்றும் என்ன கொள்கை என்பதை பொறுத்தே பாராட்டவோ விமர்சிக்கவோ படலாம் என்று கூறியிருக்கிறார் புழுசட்டை மாறன். திரையுலகில் வெற்றி கொடி நாட்டிய எண்ணற்ற நடிகர்கள் அரசியல் கட்சிகளை துவக்கி இருக்கிறார்கள். ஆனால் எல்லோரையும் தமிழக மக்கள் வரவேற்று விடவில்லை. எம்ஜிஆர், சிவாஜி, பாக்யராஜ், டி ராஜேந்தர், கமலஹாசன் என பட்டியல் நீண்டதாக இருந்தாலும் கூட விஜய் போல அரசியல் அரிதாரம் பூசும் போதே ஒட்டுமொத்தமாக சினிமாவுக்கு முழுக்கு போட்டு விடுவேன் என்று எந்த ஒரு நடிகரும் அறிவிக்கவில்லை. தமிழ் திரையுலகில் விஜயின் அறிவிப்பு புரட்சிகரமானதாக பார்க்கப்படுகிறது. 3 மாதத்திற்கு ஒரு படம் என்றாலும் கூட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஆண்டொன்றுக்கு 4 படங்கள் என்கிற கணக்கில் 2024, 2025 ஆகிய 2 ஆண்டுகளில் 8 புதிய படங்களில் விஜயால் நடித்துவிட முடியும். 8 படத்திற்கு மொத்த வருமானமாக 1200 கோடி ரூபாய் அளவுக்கு விஜயால் சம்பாதித்து விட முடியும். இன்றைய தேதியில் விஜய் நடிக்கும் ஒவ்வொரு திரைப்படமும் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலை வாரி வழங்கி கொண்டிருக்கிறது. எம்ஜிஆரைப் போல, சிவாஜியைப் போல, கமலஹாசனைப் போல வயதானவரும் நடிகர் விஜய் இல்லை. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு நடிகர் விஜயை தமிழ் திரையுலகம் கொண்டாடவே செய்யும். ஒரு படத்தில் விஜய் நடிக்கிறார் என்றால் 1000 குடும்பங்களுக்கு பிழைப்பு நடக்கிறது என்பதை நினைவுபடுத்தி பார்த்தால், சினிமாவில் தொடர்ந்து விஜய் நடித்து கொண்டிருந்தால் 1,00,000 குடும்பங்களுக்கு வருமானம் கிடைப்பதற்கான உத்தரவாதம் இருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போல, அல்டிமேட் நடிகர் அஜித்தை போல தளபதி விஜயின் திரைப்படங்களும் தமிழ் திரையுலகத்தை கடந்து இந்தியாவின் பிற மொழிகளிலும் சக்கை போட்டு கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பின்னணியில் பல்லாயிரம் கோடி ரூபாய் வருவாயை தரும் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலில் வெற்றிக்கு ஒருபோதும் உத்தரவாதம் இல்லாத போதும்
தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு புதிய அரசியல் கட்சியை துவக்கியிருக்கும் நடிகர் விஜயை அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், குறிப்பாக நடுநிலையோடு நின்று விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் கூட நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தை மனப்பூர்வமாக வரவேற்கவே செய்கிறார்கள். ஊழல் மிகுந்த நாடாக மாறிவிட்ட தமிழ்நாட்டிற்கு யாரால் விமோசனம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு காலம் காலமாக ஊழலற்ற ஆட்சியை தருவேன் என்று மன உறுதியோடு வரும் நடிகர்களை மட்டுமல்ல, இளம் தலைமுறை தலைவர்களையும் கூட ஆரவாரமாக வரவேற்கவே தமிழ்நாடு தயாராகவே இருக்கிறது. ஜனநாயக நாட்டில் மக்கள்தான் எஜமானர்கள். நடிகர் விஜயின் அரசியல் பயணத்தை சாமானியர்களான எஜமானர்கள் வரவேற்று கொண்டாடப் போகிறார்களா என்பதை காலம்தான் நிரூபிக்க வேண்டும். காத்திருப்போம் நண்பர்களே. மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்.